செட்டிங்ஸில் போயிட்டு அப்லோட் டிஃபால்ட் இருக்கும். அதில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்கும். அப்படியே டவுனில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் டப்பிங் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக் டப்பிங்கில் ரிவ்யூ டப்ஸ் இன் ஆல் லாங்குவேஜஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே அலோ ஆட்டோமேட்டிக் டப்பிங் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. செட்டிங்ஸ் ஒன்ஸ் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய வீடியோஸ் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷாக இருந்தால் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அதர் லாங்குவேஜஸ் இருந்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் டிஃபால்ட்டாக எப்பவும் போல் நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்கள்ல அதே மாதிரி அப்லோட் பண்ண வேண்டியதான். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா தமிழில் இருந்தாலுமே இல்லை அதர் லாங்குவேஜஸ் இருந்தாலுமே ஒரு சில போர்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணும். அதுவே செக் பண்ணி ஆட்டோமேட்டிக் டப்பிங் அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக் டப்பிங் எனேபிள் பண்ண உடனே உங்களுடைய ஸ்டுடியோவில் செட்டிங்ஸ் கீழே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கும். ஸோ லாங்குவேஜை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் டப்பிங்கில் என்னென்ன அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 10 லாங்குவேஜஸ் வந்து சப்போர்ட்னு சொல்லியிருக்குது. ஸோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த லாங்குவேஜஸ் எலிஜிபிள், எது இன்எலிஜிபிள், எது டிராஃப்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கும். பை டிஃபால்ட்டாக வந்து டிராஃப்டில் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அது ப்ராசஸ் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் செக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் முடிஞ்சவொன்னே டிராஃப்டில் வந்துடும். ஒன்ஸ் நீங்கள் அதை ப்ரிவ்யூ பார்த்துட்டு இது ஓகே அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பப்ளிஷ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து ஜெர்மன் வந்து அவைலபிளாக இருக்குது. இது எப்படி ஆல்ரெடி நான் பப்ளிஷ் கொடுத்துட்டேன். இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த லாங்குவேஜ் இருக்குல்ல அந்த லாங்குவேஜில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ இருக்கும். அது கீழே ஒரிஜினல் ஆடியோ இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனிவன் யூடியூப் சேனல். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரிஜினல் லாங்குவேஜில் இருக்குது. நம்ம கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அவைலபிள் லாங்குவேஜ் காமிக்கும். அதிலேருந்து நம்ம கிளிக் பண்ணி வந்திருக்கோம். இப்போ ஜெர்மன் வந்து கிளிக் பண்ணியிருக்கோம். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அதுவே ஆட்டோ டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே இது டைட்டிலும் டெஸ்கிரிப்ஷனுமே மாறி இருக்கு பாருங்கள் இங்கே. ஸோ ஜெர்மன் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ டப்பு ஆட்டோமேட்டிக் பப்ளிஷ்னு இருக்குது. இது வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய வீடியோ வந்து ப்ரௌசரில் யூடியூப் பேஜ் ஹோம் பேஜில் காமிக்கும்ல, அப்போ வந்து கீழே வந்து அந்த சிம்பிள் காமிக்கும் ஆட்டோமேட்டிக் டப்பிங் இது என்ன லாங்குவேஜஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவைலபிள் லாங்குவேஜ் என்னன்னு சொல்லிட்டு காமிக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆடியோ ட்ராக்கை கூட சேஞ்ச் பண்ண முடியும் உங்களால். ஸோ சப்போஸ் இதில் எதுவும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை டெலீட் பண்ணிக்கலாம். இல்லை மறுபடியும் நீங்கள் ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதேமாரி ஹிந்தி இருக்குது. नमस्कार दोस्तों, YouTube चैनल में आपका स्वागत है। ஓகே ஸோ இது மாதிரியா உங்களுடைய வீடியோஸ்க்கு வந்து இருந்ததுன்னா செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப்படி இல்லாட்டாலும் நீங்கள் வந்து வீடியோவை எடிட் பண்ணிவிட்டு எண்டு ஸ்க்ரீனு கரெக்ஷன்ஸு டெஸ்கிரிப்ஷன்லாம் கொடுப்பீங்கள்ல அந்த பேஜுக்கு வந்துடுங்க. இந்த பேஜுக்கு வந்துட்டு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் ஆட் கொடுத்துட்டு ஆட் லாங்குவேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஸோ இதில் என்ன லாங்குவேஜ் வேணுமோ ஆட் கொடுத்துட்டு அப்படியே அது நெக்ஸ்ட் இது ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் வந்து ஆட் ஆகிடும். சப்போர்ட் இருந்தால் ஆட் ஆகும். ஸோ இது மாதிரியே தான் நம்ம வந்துட்டு ஆட்டோமேட்டிக் டப்பிங் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு அந்த லாங்குவேஜ் செட் பண்ணி பார்க்கும்போது இது வந்து நிறையா வியூவர்ஸ்க்கு வந்து சஜஷன்ஸ் போகும். ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும்போது லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக் டப்பிங்கில் இருக்கும்போது
அவங்க சூஸ் பண்ணி